மக்களே இறால் பிரியாணி வீடியோ பகுதி 1 பார்க்காதவங்க அது பார்த்துட்டு வந்தால் தான் இது புரியும் சரியா. அப்புறமா மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போனோன்னா இறாலையும் போட்டு நல்லா கிண்டுன்னு கிண்டணும். தயிர் தேவைன்னா சேர்த்துக்காங்க. நான் வந்து தயிரெல்லாம் எனக்கு நல்லா பிடிக்கும் பார்த்துக்காங்க. தயிராக என்னால் டேரெக்டாக சாப்பிட முடியாது பற்றியலாம். அதனால இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்து எடுத்து சாப்பிட்டுக்கிடுவேன். அதனால அரை கப்பு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும்னு பார்த்துக்காங்க. நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு மல்லிக்கீரை அதையும் போட்டு நல்லா வதக்கணும். கப்பு அரிசியும் 1.5 கப்பு தண்ணி ஆகும். நான் அப்போ 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். 3 கப்பு தண்ணி ஊற்றி தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்தோடனே தான் அரிசி போடணும். அப்புறமா பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு வந்து நல்லா சுள்ளுன்னு இருக்கணும். அப்போ தான் பிரியாணி சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. தண்ணியும் பிரியாணி அரிசியும் ஒன்றித்து வரும்போது தெரியும் பாருங்கள், 2 அளவும் ஒரே போல் இருக்கும். இந்த பருவத்தில் நம்ம தம்மை போட்டுறணும். தம் இன்றைக்கி வந்து 2 இலையை வச்சு மேலே ஒரு மூடியை போட்டு ஒரு கல்லை வச்சு வச்சுருக்கேன். 10 நிமிஷம் கழித்து சிம்மில் போட்டு வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் அடியே பிடிக்காத மக்களே பிரியாணி. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள்.